வணக்கம் நண்பர்களே. நாளைய தினம் இரவு வான்வெளியில் ஒரு அதிசயம் நடக்க போகின்றது. என்னவென்றால், இந்த வருடத்துடைய இரண்டாவது சந்திர கிரகணம் இரண்டாவதும் இறுதியுமான சந்திர கிரகணம் நாளைய தினம் இரவு நடைபெறப் போகின்றது. இது ஒரு வாய்ப்பும் அதிசயமான ஒரு நிகழ்வும். வளமையாக சந்திர கிரகணம் நடைபெறுவது வழக்கம். ஆன போதிலும் இந்த நிகழ்வை மாணவர்கள் வழக்கம் பெரியவர்கள் வரை ஒரு அதிசயமாக பார்க்கலாம். சில வழிகளில் இந்த சந்திரகிரகணத்தை ஆசிய நாடுகளில் சில சந்தர்ப்பங்களில் காரணமாக பூமி சுழற்சி காரணமாக முதல பகுதிகளில் இருக்கிற மக்கள் பார்வையிட வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இம்முறை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வாழும் சகல மக்களும் இதை பார்வையிடலாம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். நாசா அறிவித்துள்ளது. சந்திர கிரகணம் என்றால் சந்திரன், பூமி, சூரியன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் துவங்கும். அது புவி சுழற்சியில் பருவ மாற்றங்கள், அதாவது சூரியனுடைய வடக்கு நகர்வு தெற்கு நகர்வுக்கு ஏற்றாற்போல் இந்த நிகழ்வு சந்திரனுடைய பௌர்ணமி, அதாவது பூமியை நாங்கள் சந்திரனை பார்க்கும்போது முழு நிலவாக தெரியும் வேளையில் இது நடைபெறுகிறது. இது ஒரு அதிக நிகழ்வு. இந்த நிகழ்வானது 3 மணித்தியாலமும் 39 நிமிடங்களும் நீடிக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இது முழு சந்திர கிரகணம் 10:59க்கு ஆரம்பமாகும்.